வணக்கம். நான் உங்கள் எக்ஸாம் குரு காளி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A மெயின்ஸ் அதனுடைய ப்ரூஃபை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். நம்ம கிளாஸ் கண்டென்ட் இவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நம்ம கான்ஸ்டியூஷன் பார்த்தோம் 19க்கு 19. இப்போ நம்ம பார்க்க போகிறது பிசிக்ஸ் அண்ட் இந்தியன் எக்கானமி. இந்திய பொருளாதாரத்திலையும் பிசிக்ஸ்லையும் ப்ரூஃப் பார்க்க போகிறோம். 4 out of 4. 19 + 4 23. அடுத்தது நாம ஜாகிரபி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வரலாறு மரபு பண்பாடு அந்த டாபிக் இருக்குல்ல, ஐஎன்எம் சேர்த்து அதுவும் பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு டாபிக் நான் ப்ரூஃப் சொல்லி மொத்தமாக குமுலேட்டிவாக எவ்வளோ கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படிங்கிறத நான் கடைசியாக சொல்கிறேன். ஏன்னா ப்ரூஃபை காட்டிட்டு தான் நம்ம சொல்லணும் இல்லையா? ஃபைன். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் உன்னதமான நாள், தைப்பூச திருநாள். முருகருக்கும் ரொம்ப உகந்த நாள் இன்னைக்கு. தைப்பூசத்தில் தமிழர் கடவுளான முருகருக்கும், அதே போல நான் ஆன்மீக குருவாக ஏற்று நான் வழிபடக்கூடிய என்னை வாழ வைக்கும் தெய்வம் ஐயா அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க அடிகளார் அவருடைய சித்தி திருநாளும் இன்னைக்கு தான். ஸோ இந்த நாள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது பர்சனலாக எனக்கும். ஏன் அப்படின்னா 2024 தைப்பூசத்துல தான் இந்த யூடியூப் சேனலை நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம். இந்த யூடியூப் சேனல் கடைசியாக இந்த கடந்த ஒரு ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா நிறைய ஏற்றத்தாழ்வுகளில், அது சப்ஸ்கிரைபர் வைஸாகவும் சரி, வியூவர்ஸ் வைஸாகவும் சரி, இன்கம் வருமான ரீதியாகவும் சரி, எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா உடல்நிலை சில பிரச்சனைகள், ஃபேமிலியில் பிரச்சனை இவ்வளோ கடந்து வந்திருந்தாலும் ஒரு விஷயம் எனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை திருப்தியை கொடுத்துருக்குது. என்ன அப்படின்னா இந்த நம்ம காட்டிட்டு இருக்கிற ப்ரூஃப் வீடியோ தான். நான் ஒரு விஷயத்த ப்ராப்பராக பக்காவாக பண்ணணும்னு நினச்சி பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன். அதுதான் ஒவ்வொரு தேர்வு முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கான ப்ரூஃப். அதாவது நான் நடத்தினது என்னுடைய கிளாஸ்ல இருந்து நான் மட்டும்தான் இந்த நோட்ஸை ரெடி பண்ணுறேன், நான் மட்டும்தான் அந்த கிளாஸை எடுக்கிறேன். அதனால தான் நான் சொல்கிறேன். இந்த ப்ரூஃப் வீடியோ மூலமாக எவ்வளோ கொஷின்ஸு ரிஃப்ளெக்ட் ஆகிருக்குது நம்ம கிளாஸ்ல இருந்து எக்ஸாமுக்கு அப்படிங்கிறத நம்ம ஒரு பாலிசியாக வச்சுருக்கிறோம். ஸோ அந்த அடிப்படையில் நம்ம இப்போ குரூப் 2Aக்கு பார்க்குறோம். இந்த திருநாளில் ரொம்ப முக்கியமான நாள். இந்த ஆஃபர் நம்ம மொபைல் ஆப்பில் கொடுத்துருக்குறோம். தேவைப்படுறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்கள் யாருக்காவது தேவைப்பட்டாலும் அவங்களுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். நான் மட்டும் கிடையாது, நல்ல கண்டென்ட் யார் கொடுத்தாலும் அதை சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி சப்போர்ட் பண்ணாதான் அதன் மூலமாக நல்ல விஷயங்கள் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ எக்ஸாம் குரு காளி அப்படிங்கிற மொபைல் ஆப்ல நம்ம ஒரு ரெக்கார்டட் வீடியோ கோர்ஸ் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். பெய்டு கோர்ஸா இந்த சப்ஜெக்ட்லாம் எடுக்கிறோம். இந்தந்த எக்ஸாம் எல்லா எக்ஸாமுக்கும் யூஸ் ஆகிற மாதிரி, ப்ரிலிம்ஸ் எக்ஸாமுக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஒரு வீடியோ கோர்ஸ், ரெக்கார்டட் வீடியோ அண்ட் பிடிஎஃப் நீங்க மொபைல் ஆப்புக்குள்ளார மட்டும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். தமிழ் இங்கிலீஷ்ல பைலிங்க்ல கிளாஸஸ் இருக்கும். ஸோ இந்த ஆஃபர் எல்லாமே பார்த்தீங்கன்னா இன்னையோட முடியுது. February 11, இன்னைக்கு தான் February 11. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபர், இந்த ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ இது வரைக்கும் நான் எந்த ஒரு இது ஆஃபர்னே சொல்ல முடியாது முதல்ல. ஏன்னா நான் ரொம்ப நாள் அந்த ஒரு வருஷமா பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப மினிமம் ஃபீஸாக வச்சிருக்கிறேன். ஸோ நம்ம கோர்ஸை அப்டேட் பண்ணுறோம், கண்டென்ட்டை அப்டேட் பண்ணுறேன். நானும் செல்ஃபாகவும் என்ன பண்ணிக்கிறேன், எல்லாத்தையும் புத்துணர்ச்சியாக நம்ம கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்கிறோம். அதனால இந்த ப்ரைஸ் வந்து இந்த ரேஞ்சில் இருந்து இந்த ரேஞ்சு மாறப்போகுது. அதுக்கப்புறம் திரும்பவும் இந்த ரேஞ்சு கண்டிப்பாக குறையிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது கொஞ்ச நாளைக்கு இந்த ப்ரைஸே நீடிக்கும். நாம் அடுத்தது இதை ரெஃப்ரெஷ் பண்ணி இதுல இருந்து அப்டேட் பண்ணி வேற ஏதாவது கோர்ஸ் கொடுத்தோம்னா அதுல மேபி இன்க்ரீஸ் ஆகலாம். இப்போதைக்கு இந்த ஃபீஸ், இதுக்கப்புறம் இந்த டேட்ல இருந்து இந்த ஃபீஸ் இருக்க போகுது. ஸோ தேவைப்படுறவங்க இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மட்டும் 8870302702 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் கைட் பண்றேன் எப்படி ஜாயின் பண்ணணும்னு. எக்ஸாம் குரு காளி அப்படிங்கிற மொபைல் ஆப்ல தான். ஆண்ட்ராய்டு, ஐஃபோனு, வெப்சைட்டுக்கான லிங்க் எல்லாமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. நம்ம டெலகிராம் குரூப் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்குறேன். தேவைப்படுறவங்க டெலகிராம்ல ஜாயின் பண்ணி ஃப்ரீ மெட்டீரியல்ஸ், ஃப்ரீ புக்ஸ் வந்து நிறைய போட்டிருக்கிறேன், யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. 4 கொஸ்டின் டக்குன்னு பார்த்துடலாம். முதல்ல பிசிக்ஸ்ல ஹைட்ரஜன் பாம், பவர் ரியாக்டர், மேக்னெட்டிக் கான்ஃபைன்மெண்ட் ஆஃப் பிளாஸ்மா, லாஸ்ட்ல அட்டாமிக் பாம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நடத்துறது எங்க வந்திருக்கு, எந்த பார்ட்ல வந்திருக்கு? ஹைட்ரஜன் பாம் அண்ட் ஆட்டம் பாம். ரொம்ப சிம்பிளா சொல்லணும். அணுகுண்டு எந்த வினை? ஒரு அணுக்கரு வினை. அணுக்கரு வினையில அணுக்கரு இணைவா, அணுக்கரு பிளவா? ஃபர்ஸ்ட் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அடுத்தது அது கட்டுப்பாடோட வினையா, கட்டுப்பாடு அற்ற வினையா? அது தொடர் வினையா அல்லது சாதாரண ஒரு வினையா? அதாவது இங்கிலீஷ்ல சொல்லணும்னா செயின் ரியாக்ஷனா, நான் செயின் ரியாக்ஷனா? கண்ட்ரோலபிளா, நான் கண்ட்ரோலபிள் ரியாக்ஷன், அன்கண்ட்ரோலபிள் ரியாக்ஷனா? இது நியூக்ளியர் ஃபிஷனா, நியூக்ளியர் ஃபியூஷனா? அதே போலதான் ஹைட்ரஜன் பாம். ரெண்டும் ரொம்ப முக்கியமான ஒரு கான்ட்ரஸ்ட் இருக்கக்கூடிய விஷயம்.
முதல்ல நம்ம ப்ரூஃபை பார்த்துடலாம். நம்ம பிசிக்ஸ் கோர்ஸ்ல மொத்தமா 11 வீடியோ தான் போட்டிருக்கோம். 11 வீடியோஸ் தான். அதுல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்டுக்கிறோம். நல்லா கவனிங்க. அணுக்கரு இணைவு, நியூக்ளியர் ஃபியூஷன். நியூக்ளியர் ஃபியூஷன் என்ன சொல்றாங்கன்னா, அணுக்கரு இன்னொரு அணுவும் ஒன்றாக இணைஞ்சு ஒரு புதிய அணுவை உருவாக்குறது. அதுக்கு பேர் தான் அணுக்கரு இணைவு. அப்ப என்ன பண்ணணும்னா, அப்படி இணையணும்னா அதிகப்படியான வெப்பம் நம்மளுக்கு தேவைப்படும். அதுதான் 10⁻7 கெல்வின். அணுக்கரு இணைவு அதிக வெப்பநிலையில் மற்றும் அழுத்தத்தில் மட்டுமே சாத்தியமாகும். எடுத்துக்காட்டு ஹைட்ரஜன் பாம்பு, சூரியன், சன். அப்ப நம்ம சூரியனில் நடைபெறக்கூடிய வினை அணுக்கரு இணைவு வினை. எப்படி இணையுது? ஹைட்ரஜன் ஒன்றாக இணைந்து ஹீலியத்தை உருவாக்குது. அதனாலதான் தொடர்ச்சியா நம்மளுக்கு வந்து சூரியன் வெப்பத்தை உமிழ்கிறது, தொடர்ச்சியா வெப்பத்தை கொடுத்துக்கிட்டே இருக்குது. அதன் மூலமா ஒளி ஆற்றல் நம்மளுக்கு கிடைக்குது, லைட் எனர்ஜி. அன்கன்ட்ரோலபிள் நியூக்ளியர் ஃபியூஷன் ரியாக்ஷன், கட்டுப்படுத்த முடியாத அணுக்கரு இணைவு வினை. யோசிச்சு பாருங்களேன், சூரியன் வந்து ஒரு நாள்ல அப்படியே ஸ்டாப் ஆயிடுதா? இன்னைக்கு ஃபுல்லா ஒர்க் பண்ணுது, நாளைக்கு ரெஸ்ட் எடுத்துக்குது, இல்ல இந்த வினை 1 hour தான் நடக்கும், அப்புறம் முடிஞ்சிடும் அப்படின்னு இருக்குதா? கிடையாது. அப்போ இது கட்டுப்பாடு அற்ற வினை, அதுதான் அன்கன்ட்ரோலபிள். இது ஒரு அணுக்கரு வினை. அணுக்கள் அதுல உள்ள இருக்கக்கூடிய கருக்கள் தான் என்ன பண்ணுது? ஒன்றோட ஒன்று இணைஞ்சு புதுசா உருவாக்கிக்கிட்டே இருக்குது. அப்ப கட்டுப்பாடோடு, அன்கன்ட்ரோலபிள், கட்டுப்படுத்த முடியாத, தமிழ்ல அணுக்கரு இணைவு வினையாக இருக்குது. அதுக்கு எடுத்துக்காட்டு தான் சூரியனும் ஹைட்ரஜன் பாம்பும். முடிஞ்சு போச்சா? அடுத்தது அணுக்கரு பிளவு, நியூக்ளியர் ஃபிஷன். இது என்னது? ஒரு அணு வெடிச்சு அது ஆற்றலை வெளிப்படுத்தும். இது எங்க நடக்கும்? பெரும்பாலும் நம்ம அணுக்கரு உலைகள்ல நடக்கும். இன்னொன்னு எங்க நடக்கும்? அணு குண்டு போடுறான் பாருங்க, அங்க நடக்கும். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. இதுல கண்ட்ரோலபிள், அன்கன்ட்ரோலபிள் ரெண்டா பிரிக்கலாம். கட்டுப்படுத்தக்கூடிய தொடர்வினை தான் அணுக்கரு உலை, கட்டுப்படுத்த முடியாததான் ஆட்டம் பாம். இப்ப யோசிச்சு பாருங்க. இப்ப நம்மளுக்கு கூடங்குளம் அணுமின் நிலையம், அணுமின் நிலையம், அனல் மின் நிலையம் இருக்குது பக்கத்துல, அது வேற விட்டுருங்க. அணுமின் நிலையத்துக்கு வருவோம். அந்த அட்டாமிக் பவர் ஸ்டேஷன்ல கட்டுப்பாடு இல்லாம இருந்தா என்ன ஆகும்? ஒட்டு மொத்தமா அந்த ஊரு, அந்த மாவட்டம், சுத்தி இருக்கக்கூடிய பகுதியில் நாசமா போகும். அதான உண்மை. அதனாலதான் நாளைக்கு பிரச்சனை வரும்னு போராட்டம் பண்றாங்க. அதை விட்டுருங்க, நம்ம சப்ஜெக்டுக்கே வருவோம், திரும்புவோம். அப்போ ஒரு அணுவானது தொடர்ச்சியா ஒரு அணு பிளந்து, அதுதான் வந்து இடைக்காடனார் ஆகட்டும், அவையார் ஆகட்டும்லாம் சொல்லியிருப்பாங்க. அணுவை துளைத்தேள் கடலை புகுட்டி குறுகத்தரித்த குரல். அப்போ ஒரு அணுன்றது ரொம்ப ரொம்ப கண்ணுக்கே தெரியாத பார்ட்டிகள், ரொம்ப சின்ன பார்ட்டிகள். டால்டன் சொல்லியிருப்பாரு, அதுக்கப்புறம் இல்ல நீல்ஸ் போர் சொல்லியிருப்பாரு, அதுவும் கிடையாதுன்னு அடுத்தடுத்து பின்னாடி வந்த அறிஞர்கள் அதை உடைச்சு அணுவை உடைக்கிற மாதிரி அதை தீரியும் உடைச்சிட்டே போயிடுவாங்க. அது நம்ம எல்லாமே இந்த நியூக்ளியர் கிளாஸ்ல வந்து பிசிக்ஸ் கிளாஸ்ல எடுத்திருக்கோம். இந்த பாயிண்ட்ல என்ன சொல்றோம்? அணு. அப்ப அணுன்றது ரொம்ப ரொம்ப சின்னது. அந்த அணுவுக்குள்ளார அவ்வளோ பெரிய விஷயத்த வச்சு சொன்னதுதான் திருக்குறள்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அந்த இடத்துல, இந்த இடத்துல ஒரு அணு ரொம்ப ரொம்ப கண்ணுக்கே தெரியாத சின்ன பார்ட்டிகள், அது வெடிச்சு அவ்வளோ பவரை கிரியேட் பண்ணுது. அப்படி கிரியேட் பண்ணும்போது அதை நம்ம 2 விதமா யூஸ் பண்ணலாம். ஒன்று கண்ட்ரோல் பண்ணி யூஸ் பண்ணலாம், கண்ட்ரோல் இல்லாம யூஸ் பண்ணலாம். கண்ட்ரோல் பண்ணி யூஸ் பண்றதுதான் நியூக்ளியர் ரியாக்டர்ல, அணு உலைகளை நம்ம அப்படி பயன்படுத்துறோம். அதனாலதான் அது பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துறது இல்லை. அதனாலதான் அதுக்கு சரியான ப்ரோக்ராம் அண்ட் பிளானிங் பண்ணி ஒரு இடத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளார நல்லா ஷீல்டிங் பண்ணி அதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்ப அணு உலை. அதுவே ஆட்டம் பாம், இப்போ ஹிரோஷிமா நாகசாக்கி நமக்கு ஃபேமஸா தெரிஞ்சது அதுதான். அதுக்கப்புறம் எங்கேயும் போடலை, அது எதிர்பார்க்க கூடாது, போடக்கூடாது, கடவுளை வேண்டிக்கலாம். அந்த ஹிரோஷிமா நாகசாக்கில வந்து இந்த உலக போர் காலகட்டத்தில் போடப்பட்ட அணுகுண்டினுடைய தாக்கம் எவ்வளவு பெருசுன்னு உங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியும், கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுக்கு கண்ட்ரோலே கிடையாது. இந்த குறிப்பிட்ட பகுதியை தாக்கணும், ஒருத்தவங்க தான் தாக்கணும், ஒரு இடத்துல நடக்கணும் அப்படிலாம் கிடையாது. அது வந்து அன்கன்ட்ரோலபிள், அது கட்டுப்பாடே இல்லாத நடைபெறக்கூடிய அணுக்கரு பிளவு வினை. ஸோ அதுதான் ஆட்டம் பாம்னு சொல்றாங்க. இதுதான் நம்ம கிளாஸ்ல எடுத்திருக்கிறது. பிசிக்ஸ்ல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கிறான், டைரக்டா கேட்டுறான், ரொம்ப ரொம்ப ஈஸி. அப்ப ஹைட்ரஜன் பாம், அன்கன்ட்ரோலபிள் நியூக்ளியர் ஃபிஷன், ஃபியூஷன் ரியாக்ஷன், கண்ட்ரோலபிள் ஃபிஷன், கண்ட்ரோலபிள் ஃபியூஷன் ரியாக்ஷன். இங்கிலீஷ்ல ஏதாவது ஒரு குழப்பம் நம்ம தமிழ்ல படிச்சிருவோம் வழக்கம் போல. ஹைட்ரஜன் குண்டு, ஹைட்ரஜன்ல என்ன நடக்குது? கட்டுப்பாடற்ற அணுக்கரு பிளவு. பிளவா நடக்குது ஹைட்ரஜன்ல. ஹைட்ரஜன் இணைஞ்சி என்ன நடக்குது? உங்களுக்கு ஹீலியத்தை உருவாக்குது. கரெக்டா? அப்ப அணுக்கரு இணைவு வினை, கட்டுப்படுத்தப்பட்ட இணைவு வினை, கட்டுப்படுத்தப்பட்ட அணுக்கரு பிளவு இணைவு வினை. எஸ். அடுத்ததாக அணுகுண்டு, ஆட்டம் பாம். ஆட்டம் பாம்புக்கு கட்டுப்பாடே கிடையாது, அது மாதிரி பிளக்கக்கூடியது இல்ல.
அப்ப கட்டுப்பாடற்ற அணுக்கரு பிளவு வினை இது 1. அப்ப 4க்கு 1 4க்கு 1ன்னு மேட்ச் பண்ணாலே முடிஞ்சு போச்சு, அல்லது 1க்கு 4ன்னு ஃபிக்ஸ் பண்ணாலுமே முடிஞ்சு போச்சு. இதுதான் ஆன்சர். இப்போ நீங்க கேட்கலாம், சார் அணுக்கரு பிளவுன்னு சொன்னீங்க, அணுக்கரு இணைவு ரெண்டுமே இருக்குது இதுல. ஃபிஷன் ஃபியூஷன் ரியாக்ஷன், அதாவது கரெக்டா சொல்லணும்னா, அக்யூரேட்டா சொல்லணும்னா, ஹைட்ரஜன் பாம்ல நடக்கிறது அணுக்கரு இணைவு. இப்ப யோசிச்சு பாருங்க, நாம 2 எக்ஸாம்பிள் சொன்னோம். ஒன்னு ஹைட்ரஜன் பாம்பு, இன்னொன்னு சூரியன். நல்லா யோசிக்கோங்க. ஹைட்ரஜன் இருக்குது, ஹைட்ரஜன் இணைஞ்சுதான் நம்ம ஹீலியத்தை உருவாக்குதுன்னு சொன்னோம். கரெக்டா? இப்படி எல்லா ஹைட்ரஜனும் இணைஞ்சு ஹீலியத்தை உருவாக்கிடுச்சுன்னா அப்ப ஹைட்ரஜன் அங்க இருக்காது, இல்ல இருக்கக்கூடாது தானே? ஹைட்ரஜனும் எம்டி ஆயிடணும், அப்ப வெறும் ஹீலியம் மட்டும்தான் இருக்கணும். அப்படி ஆயிடுமா? அப்படி ஆகாது. ஏன்னா அது 2 ஒண்ணா இணையதில்ல, திரும்ப என்ன பண்ணும், அது சிதைந்து அணுக்கரு சிதைவை ஏற்படுத்தும். அதனாலதான் மீண்டும் ஹைட்ரஜன் உருவாகுது. ஹீலியம் மீண்டும் என்ன பண்ணுது, ஹைட்ரஜனா மாறுது, ஹைட்ரஜனா பிரியுது. அப்புறம் திரும்ப என்ன பண்ணும், ஹைட்ரஜன் சேருது. அதனாலதான் அணுக்கரு இணைவு பிளஸ் அணுக்கரு பிளவு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். அடுத்தது நம்ம பார்க்க போறது எக்கனாமிக்ஸ். பிசிக்ஸ்ல ஒண்ணு முடிஞ்சிருச்சு. எக்கனாமிக்ஸ் பாருங்கப்பா. வழக்கமா ஒரு மத்திய அரசினுடைய திட்டம் கேட்கிறான், அதுவும் நம்ம நடத்துறதுதான் கேட்கிறான், ஏன்னு தெரியல. 4 முக்கியமான திட்டங்கள்: சம்பூர்ண கிராமின் ரோஜ்கார் யோஜனா, ஸ்வரன் ஜெயந்தி கிராம் ஸ்வராஜ் ரோஜ்கார் யோஜனா, இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட், ஃபுட் ஃபார் ஒர்க் ப்ரோக்ராம். 4 திட்டம். இதுன்னு நம்ம எக்கனாமிக்ஸ்ல 14 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோம். ஒரு வீடியோ மட்டும்தான் அப்லோட் பண்ணல, அது இந்த வீடியோ தான். ஏன்னா இப்போ நான் அதை காட்டுறேன், உங்களுக்கு தெரியும். சில விஷயங்கள்லாம் ஹேண்ட் ரிட்டன், இதெல்லாம் நான் வந்து 2020ல வேற ஒரு இன்ஸ்டியூட்ல இருந்து ஒர்க் பண்ணோம் இல்லையா, அந்த இன்ஸ்டியூட்ல ஒர்க் பண்ணும்போது கைப்பட எழுதின நோட்ஸ் இது நாம் இன்னும் ப்ராப்பராக டைப் பண்ணி அதை தமிழ் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இதை கடைசியாக கொடுக்கலாம், நல்லா அப்டேட் பண்ணி கொடுக்கலாம்னு சொல்லி வச்சிருக்கேன். இது மட்டும்தான் இன்னும் எக்கனாமிக்ஸ்ல இந்த வீடியோ கோர்ஸ்ல இன்னும் அப்லோட் பண்ணல, கண்டிப்பா அப்லோட் பண்ணிடுவேன். போன வீடியோ கோர்ஸ் எடுத்தோம்ல 2024ல, அதுல எடுத்துட்டோம் இதெல்லாம். அந்த வீடியோ கோர்ஸ்ல இது எல்லாமே இருக்குது. ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா இன்டகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், நல்லா கவனிங்க. IRDP இதை லான்ச் பண்ணது 78ல திட்டத்தை கொண்டு வந்தது, ஆனா நடைமுறைப்படுத்தினது 80ல. அதுக்கப்புறம் பாருங்க 1999ல அது வரைக்கும் இந்த ஸ்கீம் இருந்தது, அதுக்கப்புறம் அந்த ஸ்கீம் கிடையாது. IRDPனா ஜென்ரல் நம்ம 1980ன்னு படிச்சிருவோம், ஆனா அதுக்கு இவ்வளவு ஹிஸ்டரி இருக்குன்றதை தெரிஞ்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் விஷயம். அடுத்தது பாருங்க, ஸ்வரன் ஜெயந்தி கிராம் ஸ்வராஜ் ரோஜ்கார் யோஜனா SGSY 1999ல. இந்த திட்டம் எதுக்காக? செல்ஃப் ஹெல்ப் குரூப், SC ST டிசேபிள்டு பர்சன், மாற்றுத்திறனாளிகள், பட்டியல் பழங்குடியினர், சுய உதவி குழுக்கள், அவங்களுக்கு என்ன பண்றாங்க, அதே போல ஊரக பகுதியில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள், அவங்கள வறுமை கோட்டில இருந்து கொண்டு வரதுக்காக கிரெடிட் கம் சப்சிடி ப்ரோக்ராம், கடன், அதனுடைய கடன் ஊக்கத்தொகை கொடுத்து கடன்ல சில சப்சிடிலாம் மானியங்கள்லாம் வழங்கி அவங்க வாழ்க்கை தரத்தை முன்னேற்றுவதற்கான ஒரு திட்டம் ஸ்வரன் ஜெயந்தி திட்டம். அடுத்தது பாத்தீங்கன்னா சம்பூர்ண கிராமின் ரோஜ்கார் யோஜனா SGRY, செப்டம்பர் 25, 2001 இந்த திட்டம் ஆரம்பிச்சாங்க. ஊரக பகுதியில வேலை வாய்ப்பு, ஏழை எளிய மக்கள்கிட்ட வேலை வாய்ப்பு உருவாக்குறது, எம்ப்ளாய்மெண்ட் ரூரல் ப்ரோக்ராம். இது பிப்ரவரி 21, 2003ல இருந்து எம்ப்ளாய்மெண்ட் அஷூரன்ஸ் ஸ்கீம், EASனா எம்ப்ளாய்மெண்ட் அஷூரன்ஸ் ஸ்கீம், அந்த திட்டத்தோடு என்ன பண்றாங்க, இதை மெர்ஜ் பண்ணிடுறாங்க. அதாவது வேலை வாய்ப்பு உத்தரவாத திட்டம் அப்படிங்கிற திட்டத்தோட சேர்த்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜின் மூலமாக நடைமுறைப்படுத்துறாங்க. அடுத்தது ஃபுட் ஃபார் ஒர்க் ப்ரோக்ராம், அதாவது வேலைக்கு உணவு திட்டம் அப்படின்னு தமிழ்ல அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லலாம். FWP. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்க நோட் பண்ணணும், என்னன்னா இது இனிஷியேட் பண்ணது 1970ல. யார் எது மூலமாக? NREP, நேஷனல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் ப்ரோக்ராம், 6வது 5ஆண்டு திட்டத்தின் மூலமாக இதை வந்து நடைமுறைப்படுத்துறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க, இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஆனா இதை ப்ராப்பரா ஸ்டார்ட் பண்ணது ஏப்ரல் 1977ல தான். அதாவது 77, 78 நிதியாண்டுல தான் இதை ப்ராப்பரா என்ன பண்றாங்க, இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. அப்போ ஃபுட் ஃபார் ஒர்க் ப்ரோக்ராம்னு கேட்டாங்கன்னா 1977 தான். ஸோ இதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிலே கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஏழை எளிய மக்கள், வேஜஸ், எம்ப்ளாய்மெண்ட், ப்ரொவைடிங் ஃபுட் செக்யூரிட்டி.
அவங்களுக்கு உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்கான ஒரு திட்டம். இதுலயே பாத்தீங்கன்னா NFWPன்னு இன்னொரு திட்டம் இருக்குது, நேஷனல் ஃபுட் ஃபார் ஒர்க் ப்ரோக்ராம். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இது FWP. NFWP தேசிய உணவு உத்தரவாத திட்டம், ஃபுட் ஃபார் ஒர்க், வேலைக்கு உணவு திட்டம். இது லான்ச் பண்ணது 2004. ஸோ இதை பண்றது அதே ரூரல் டெவலப்மெண்ட், ஊரக வளர்ச்சித்துறை, அவங்க தான் இதை பண்றாங்க. நவம்பர் 14, 2004 ஜவஹர்லால் நேரு பிறந்த தினத்துல இதை பண்றாங்க. ஸோ இதுதான் முக்கியமான திட்டங்கள். இப்போ இந்த திட்டங்கள் வழக்கமா பாருங்க, எப்பவுமே ஒரு கொஸ்டின் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், அதுவும் பாருங்க இப்போ நடந்தாலும் கேட்க மாட்டான், பழசுதான். ஏன்னா சிலபஸ்ல என்ன இருக்கு தெரியுமா? நிறைய பேர் கேட்கறாங்க, சார் நீங்க சார் மோடி கவர்மெண்டோட ஸ்கீம்ஸ் எடுக்கல. மோடி கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எடுப்போம், அது முக்கியமானது மட்டும் தான் எடுப்போம், எல்லாத்தையும் நம்ம எடுக்க முடியாது. ஏன்னா மோடி கவர்மெண்ட் இப்ப திமுக ஆட்சி மாதிரி மாசத்துக்கு இல்ல வாரத்துக்கு 2 திட்டங்கள் அறிவிக்கிறாங்க. எவ்வளவு திட்டங்களை படிச்சு நம்ம விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிறது? அதனால சிலபஸ்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா அது ஓரியன்டா போறோம். சிலபஸ் என்ன கொடுத்துருக்கான் எக்கனாமிக்ஸ்ல? ரூரல் வெல்ஃபேர் ஓரியன்டட் ப்ரோக்ராம், ஊரக முன்னேற்ற அல்லது வளர்ச்சி சார்ந்த திட்டங்கள். அப்ப ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் தான் நம்ம படிக்கணும், நம்ம மற்ற எல்லாத்தையும் படிக்கணும் அவசியம் கிடையாது. யோசிச்சு பாருங்க, எல்லாமே ரூரல் டெவலப்மெண்ட் தான் இருக்குது. இப்போ ஒவ்வொன்றா நம்ம என்ன பண்ணணும், பொறுத்துக்கிட்டே வரணும். ஃபுட் ஃபார் ப்ரோக்ராம் இது நேஷனல் கிடையாது, அப்போ 1977 தான், பழசு தான். ரூரல் டெவலப்மெண்ட் நம்ம நடைமுறைப்படுத்தினதை எடுத்துக்கலாம், 1980. ஸ்வரன் ஜெயந்தி ரோஜ்கார் யோஜனா 1999. ஸோ 4th one ஒரே ஆப்ஷன்லேயே முடிஞ்சு போச்சு, அவ்வளோதானே. இது ஒன்று தெரிஞ்சாலே முடிஞ்சு போச்சு உங்களுக்கு. ஏன்னா இது இருக்கிறதுலே ஃபர்ஸ்ட்ல ஸ்டார்ட் பண்ணது இதுதான். அப்போ 4, 3, 2, 1 முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். இது 2003. சில இடங்கள்ல பார்த்தீங்கன்னா அது நடைமுறைப்படுத்தினதை எடுத்துக்கணும், சில இடங்கள்ல அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணதை எடுத்துக்கிற மாதிரி இருக்கும், சில இடங்கள்ல அதை அரசாங்கம் அறிவிச்சிருப்பாங்க, அறிவிச்சது ஒரு வருஷமா இருக்கும், நடைமுறைப்படுத்துறது ஒரு விஷயமா இருக்கும், அதை எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். இப்போ நீங்க கேட்கலாம், சார் நீங்க ஏன் சார் நீங்க நம்ம இன்டெகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஏன் 78 எடுத்துக்க கூடாது? எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது நீங்க எதனா எடுத்துக்கோங்க. ஆனா 77 ஃபுட் ஃபார் ஒர்க் ப்ரோக்ராம் இருக்குது, வேலைக்கு உணவு திட்டம். அப்ப அதுதான் முதல்ல வரணும். அப்போ இருக்கிறது ஒரே ஆப்ஷன் தான், அப்படி சூஸ் பண்ணிக்கலாம், ஆப்ஷன் எலிமினேஷன்ல சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப முக்கியமான திட்டம். வேற நெக்ஸ்ட் 2001 நான் சொன்னல, 2001 எடுத்துக்கலாம், 2003 எடுத்துக்கலாம். அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நான் அதுக்கு தான் நம்ம எக்கனாமிக்ஸ் கிளாஸ் நிறைய பேர் கேட்குறாங்க, வெறும் 14 வீடியோ தான் இருக்குது, போதுமா சார்? கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது அப்படிங்கிற மாதிரி நம்மளது வீடியோ கவுண்டோ ஹவர்ஸ் கிளாஸ் ஹவர்ஸ் எவ்வளோ இருக்குது அதெல்லாம் கவுண்ட், அதெல்லாம் கிடையாது. எவ்வளோ விஷயத்த நம்ம கொடுத்துருக்குறோம் எக்ஸாம் ஓரியன்டா, அதுதான் முக்கியம். அந்த அளவுக்கு இந்த கொஸ்டின் பார்த்தோன்னே உண்மையாகவே எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருந்தது. நான் ஒருத்தர் ஃபோனில் கூட சொன்னேன், ஆர்கிமிடிஸ் பிரின்சிபல்ல அவர் என்ன பண்ணுவார், அந்த பிரின்சிபலை கண்டுபிடிக்க அவருக்கு அந்த தாட் வரும்போது குளிச்சுட்டு இருப்பாரு, நியூடா ட்ரெஸ்லாம் இல்லாமல் அந்த பாத் டப்ல டக்குன்னு என்ன பண்ணுவாரு, அவருக்கு அந்த சிந்தனை வந்தோடனே யுரேக்கா யுரேக்கான்னு கத்திக்கிட்டே என்ன பண்ணுவாரு, எழுந்து வருவார், கண்டுபிடிச்சிட்டேன். அந்த மாதிரி ஒரு புத்துணர்வு எனக்கு கிடைச்சது இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கும்போது. ஏன்னா நான் அடிக்கடி சொல்லுவேன், இதுக்கெல்லாம் ப்ரூஃப் யாருமே காட்ட முடியாது அப்படின்னு சொல்லுவேன். காரணம் என்னன்னா, இதெல்லாம் நீங்க ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு பாயிண்ட்ல எங்கேயாவது நடத்திருப்பாங்க, ஆனால் நம்ம ஒரே கோர்ஸ்ல ஒரே இடத்துல மொத்தமா நடத்திருக்கிறோம். அதுதான் இதுல பெரிய பியூட்டியா நான் பாக்குறேன். நீங்க எப்படி பாக்குறீங்கன்னு தெரியல, நான் அப்படிதான் பாக்குறேன். பாருங்க, ஜிஎஸ்டிபி தனிநபர் வருமானத்துல தமிழ்நாடு 7வது உயர்ந்த இடத்துல இருக்குது. சத்தியமா நடத்தல, அப்புறம் ஏன் சார் அதை காட்டுறீங்கன்னு கேட்காதீங்க, வெயிட் பண்ணுங்க. தமிழ்நாடு குறைந்த தொழில்கள் மற்றும் சிறு சேவை துறைகளை கொண்டுள்ளது. இந்தியாவில் உள்ள மாநிலங்களில் தமிழ்நாடு 2வது பெரிய பொருளாதாரத்தை உடையது. இப்ப இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது சரி, இது தவறு, இதுவும் தவறு. ப்ரூஃபை பார்த்துடலாமா? ஒன்னொன்னா பார்க்கலாம், நல்லா கவனிங்க. ஸோ ஆன்சர் இதுக்கு 3 மட்டும்தான். பாருங்க, ஃபர்ஸ்ட் இது நம்ம கிளாஸ்ல நடத்திட்டேன். என்ன நடத்திருக்கிறேன்? ஜிஎஸ்டிபி கரண்ட் அஃபேர்ஸ் கரண்ட் டேட்டா ரிச்சஸ்ட் ஸ்டேட் இன் இந்தியா 2023-24 ஜிஎஸ்டிபி வச்சு மகாராஷ்டிரா, தமிழ்நாடு, குஜராத், கர்நாடகா, உத்தரப்பிரதேஷ். அப்போ 2வது தமிழ்நாடு வந்துருச்சு.
அப்போ ரெண்டாவது தமிழ்நாடு. அப்போ கரெக்ட். இந்த மூணாவது ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். இப்போ நல்லா யோசிச்சுக்கோங்க. ஆப்ஷன் எலிமினேஷனுக்கு வரேன். சில பேர் சொல்றாங்க, சரி நீங்க நடத்தினதே வரலாம்னு நீங்க சொல்றீங்க, எப்படி சொல்றீங்க, நீங்க தான் நடத்துறீங்கன்னு சொல்றீங்கன்னு கேட்குறாங்க. நாம நடத்திட்டோம், நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டீங்க, அதை வச்சு ஆப்ஷன் எலிமினேஷன் பண்ணலாம்ல, சாதாரண விஷயம் தானே. இல்லை பாருங்க, ஆப்ஷன் 1 ஒன்லி, ஆப்ஷன் 1 and 2 ஒன்லி கொடுத்துட்டாங்க. அப்போ ரெண்டுமே கண்டிப்பா வரப்போறது கிடையாது. கண்டிப்பா வரப்போறது கிடையாது. அப்போ ரெண்டும் கிடையாது. ஆப்ஷன் எலிமினேஷன் பண்ணிட்டேன். ஏன்னா 3 சரி. அப்போ 3 மட்டுமா 2 3மா? அப்போ 1 தப்புன்னு தெரிஞ்சு போச்சு உங்களுக்கு. ஈஸியா தெரிஞ்சு போச்சு இல்ல. இப்ப நான் நடத்தல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நடத்தல, ஆனா உங்களுக்கே தெரிஞ்சு போச்சு. ஆப்ஷன் வச்சு பார்க்கும்போது 1 கண்டிப்பா தப்பு. அப்ப அதை நம்ம யோசிக்கவே வேண்டாம், விட்டுருவோம். இப்ப டேரக்டா 2வது பாயிண்ட்டுக்கு வந்துருவோம். தமிழ்நாடு குறைந்த தொழில்கள் மற்றும் சிறு சேவை துறைகளை கொண்டுள்ளது. இப்போ லாஜிக்கலா யோசிங்க. 2வது இடத்துல உற்பத்தியில, மாநில உற்பத்தியில தமிழ்நாடு இருக்குது. இந்த நேரத்துல நம்ம கிட்ட போய் குறைந்த தொழில்கள் சிறு சேவை துறைகள் கொண்டுள்ளதுன்னு சொல்ல முடியுமா? லாஜிக்கலா திங்க் பண்ண. நான் கிளாஸ்ல நடத்திருக்கிறேன், அது வேற விஷயம். அது அடுத்தது சொல்றேன். லாஜிக்கலா பார்த்தா வாய்ப்பே கிடையாது, அவுட்டு. இப்போ நான் கிளாஸ்ல நடத்திருக்கிறேன். என்ன நடத்திருக்கேன்னா 3 துறைகள் எடுத்திருப்போம். பிரைமரி செக்டார், செகண்டரி செக்டார், டெர்டரி செக்டார். முதன்மை துறை, 2ஆம் நிலைத்துறை, சேவைத்துறை. 2ஆம் நிலைத்துறைக்கு பேர், இன்னொரு பேரு இண்டஸ்ட்ரியல் செக்டார், தொழில்துறை. இன்னொரு பேரு ப்ரொடக்ஷன் செக்டார், உற்பத்தி துறை. 3ஆம் நிலைத்துறை டெர்டரி செக்டார், அதுக்கு சேவைத்துறை, சர்வீஸ் செக்டார் அப்படின்னு பேரு. நம்ம சொல்லியிருக்கிறோம், தமிழ்நாட்டுல உற்பத்தி அதிகமாகிறதுக்கு காரணம் விவசாயம் கிடையாது. அதிக நபர்கள் விவசாயத்தை செய்யறாங்க. இந்தியாவிலையும் அதிக நபர்கள் விவசாயம் செய்யறாங்க. ஆனா ஜிடிபி, ஜிஎஸ்டிபியோ நம்மளுக்கு அதுல அதிகம் கிடையாது. அதிகமா நம்மளுக்கு வர்றது தொழில் துறையிலையும், அதையும் தாண்டி சேவை துறையில தான் சொல்லியிருக்கிறோம். அப்ப இது ஆட்டோமேட்டிக்கா தப்புன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இது வந்து ஆப்ஷன் எலிமினேஷன்ல நம்ம தப்புன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இதுவும் தப்புன்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப இது மட்டும் நடத்திருக்கிறோம். சரி சரி, அவ்வளவுதான். இப்போ நான் புதுசா அப்டேட் பண்றேன். இது என் நோட்ஸ்ல இருக்கும், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எக்கனாமிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் வீடியோல இருக்கும். என்ன தெரியுமா சந்தோஷம் தெரியுமா? எக்கனாமிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் வீடியோல இருந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்கான். இது ஒரு கொஸ்டின், அடுத்த கொஸ்டின் அதுதான் பார்க்கலாம். சரி, இது வந்து இப்போ கரண்ட் டேட்டா நோட் பண்ணிக்கோங்க. நான் இது பெய்ட்ல நடத்தல, நம்ம நடத்தணும்னு சொல்லுவோம், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடுவோம். பர் கேபிட்டா இன்கம் 2023-24. நான் இது எப்படி விட்டேன்னு எனக்கு வந்து மனசே கேட்க மாட்டேங்குது. இந்த பாயிண்ட் நான் ஏன் விட்டேன்னு மனசுல ஓடிட்டே இருக்குது. ஏன்னா நான் என்ன பண்ணிட்டேன்னா ஜிஎஸ்டிபி போட்டோம், ஜிஎஸ்டிபி சொல்லியாச்சு. இதுக்கு முன்னாடி பேஜ்ல ஜிடிபியை பத்தி போட்டு தமிழ்நாடு, இந்தியா 5வது இடத்துல நடத்திட்டேன். அதாவது உலக அளவுல இந்தியா 5வது இடம், இந்திய அளவுல தமிழ்நாடு 2வது இடம் சொன்னாங்க. எனக்கு ஏன் அதுக்கு அப்புறம் போய் நம்மளுடைய பர் கேபிட்டா இன்கம் சொல்ல முடியல, அதாவது தனித்தனியா சொல்லல அப்படின்னு எனக்கு ஒரு கஷ்டம் இருக்குது. நடத்தல, ஏன் நடத்தாம விட்டுட்டேன் அப்படின்னு இப்ப நான் யோசிக்கிறேன். தமிழ்நாடு பத்தி தனியா நடத்திருக்கேன், தமிழ்நாடுனுடைய பொருளாதாரத்தை தனியா நடத்திருக்கிறேன். ஆனால் இந்த ஆர்டர் நான் ஏன் நடத்தாம விட்டேன் அப்படின்ற கேள்வி என் மனசுல இன்னும் ஓடிட்டே இருக்குது. ஆனா அதுக்கு நம்ம டைம் கொடுக்க வேண்டாம். இதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் நம்ம பண்ணிட்டே வரணும். இது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்குது சிக்கிம். 1 2 3 4 5 6 7 8, 8th பிளேஸ் இருக்கிறது தமிழ்நாடு. ஸோ அவங்க கொடுத்துருக்க ஆப்ஷன்ல 7th கொடுத்துட்டான், 8th தான் கரெக்ட். முடிஞ்சு போச்சா? இந்த கொஸ்டின் பா, இதுதான் எக்கனாமிக்ஸ்ல முதல் வீடியோல நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. பெய்டு கோர்ஸ் இருக்கவங்க செக் பண்ணி பார்த்துட்டு இருக்கு இல்லைன்ற உண்மையை கமெண்ட் செக்ஷன் சொல்லிடுங்க. ஏன்னா மற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இவர் சும்மா சொல்றாரு, பேசிட்டு இருக்காரு பாட்டு விஷயத்துக்கு, இவர் ரெடி பண்ணி போடுறாரு அப்படின்னு சொல்றாங்க. தெரியப்படுத்துங்க, தெரியப்படுத்த வேண்டியது உங்களுடைய கடமை. ஏன்னா நான் வந்து சப்போஸ் போய் சொல்றேன்னா அது நீங்க கரெக்ட் பண்ணணும்ல, அதுக்கு தான். தமிழ்நாடு ஜிஎஸ்டிபி growth rate were 8.13 in 2022-23 and -% in 23-24 at constant price. தமிழ்நாட்டுடைய உள்நாட்டு மாநில உற்பத்தி வளர்ச்சி விகிதம் நிலையான விகிதத்துல 22-23 8.13, 23-24 டேஷ் ஆகவும் இருந்ததுன்னு கேட்டான்ப்பா. இதை கண்ணை மூடிட்டு அடிக்கலாம். ஆன்சர் 8.23%. அப்படி அடிக்கலாம் செகண்ட்ல. யாரால அடிக்க முடியும் தெரியுமா? ஒண்ணு நம்ம கிளாஸை படிச்சிருக்கணும், இல்லைன்னா கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் பேப்பர் படிச்சிருக்கணும், தினமணி இல்லை தி இந்து படிச்சிருக்கணும். அதுவும் இல்லைன்னா நான் வந்து தலைப்பாடா அடிச்சுப்பேன், நீங்க இதை படிக்கணும், நீங்க இதை படிக்கணும்னு. டிஐபிஆர் அட்லீஸ்ட் இன்னையில இருந்து ஃபாலோ பண்ணுங்க. நீ நல்ல நாள், முகூர்த்த நாள், நீ இருந்து ஆரம்பிங்க. டிஐபிஆர், டிபார்ட்மெண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் பப்ளிக் ரிலேஷன்ஷிப், அதாவது செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு துறை. இது வந்து டிஐபிஆர்னு சொல்லிட்டு இருக்குது. ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது, ட்விட்டர்ல இருக்கான்னு தெரியல, நான் அதுல இல்லை. அதை நீங்க என்ன பண்றீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. எல்லா இன்ஃபர்மேஷனும் இதுல தான் வருது. நான் அடுத்தது அதுக்கு இன்னொரு ப்ரூஃபும் காட்டுறேன்.
எல்லாத்தையும் நம்ம ப்ரூஃபோட தான் பேசணும், சும்மா ஏனோதெல்லாம் பேசல. நான் எதாவது எடுத்தேன் அப்படின்னா ஹிந்து பேப்பர் வந்து நான் எடுத்தேன். அது மட்டும் இல்லாமல் டிஐபிஆர் வெப்சைட்லையும் கொடுத்துருந்தாங்க. நான் எடுத்தது, ஆனால் நோட்ஸ் எடுத்தது ஹிந்து பேப்பர் அதுதான். நான் கிளாஸ்ல சொல்லி நடத்திருப்பேன், நீங்க போய் செக் பண்ணி பாருங்க. இதெல்லாம் முக்கியமான டேட்டாப்பா, இதை நான் தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்ணோமா இதனுடைய வீரியம் குறைஞ்சிரும். நான் தமிழ்ல ஏதோ கூகுள் டிரான்ஸ்லேட் தான் பண்ண போறேன், ஏன்னா எனக்கு இருந்து அப்படியே நம்ம புலவரெல்லாம் கிடையாது இங்கிலீஷ்லயோ தமிழ்லயோ போட்டு கொடுக்கறதுக்கு. இதை நான் மாத்த போய் ஏதாவது ஒரு வார்த்தை மாறினாலும் அதுக்கு அர்த்தமே மாறி போயிடும். அதனால இது மட்டும் இங்கிலீஷ்ல தான் இருக்குன்னு சொல்லியே நடத்திருக்கிறேன். நான் இந்த வார்த்தை கூட வீடியோல இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. பாருங்க, அப்படியே 2 லைன், ஃபர்ஸ்ட் 2 லைன் அப்படியே எடுத்து கொஸ்டினா கொடுத்துருக்கான். இந்த படத்துல காமெடியில வர்றது சொல்லுவார் இல்லையா, நீயானால அந்த பாட்டெல்லாம் நான் போட்டதுதான். ஆனா எப்படின்னு தெரியல, எப்படி இந்த பாட்டெல்லாம் எடுத்துட்டு போனான்னு தெரியல. ஏஆர் ரஹ்மான் எடுத்துட்டு போயிட்டாரு, இளையராஜா எடுத்துட்டு போயிட்டாருன்னு. அந்த மாதிரி நாம எடுத்து வச்ச நோட்ஸ் எல்லாம் எப்படி டிஎன்பிசி எடுத்துட்டு போனோம்னு மிகப்பெரிய டவுட் இருக்கு. பாருங்க, 8.13% 2023, 8.23 23-24 கான்ஸ்டன்ட் பிரைஸ். ரெட் எல்லாம் மார்க் பண்ணிருக்கேன் பாருங்க. இதை நான் இன்னைக்கு மார்க் பண்ணல, கிளாஸ் எடுக்கும்போது பண்ணது பாருங்க. ஸோ இப்போ நான் திரும்ப உங்கள்கிட்ட சொல்றேன். இங்க பாருங்க, தமிழ்நாடு ரேங்க்டு செகண்ட் ஜிஎஸ்டிபி கரண்ட் பிரைஸ் ஒன்லி பிஹைண்ட் மகாராஷ்டிரா. இந்த பாயிண்ட் யாருமே சொல்ல மாட்டாங்க, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்த எக்ஸாம்லையும் கேட்பாங்க. தமிழ்நாடு மொத்த மாநில உற்பத்தியில மகாராஷ்டிராவுக்கு அடுத்தது 2வது இடத்துல இருக்குது, சரியா? கரண்ட் பிரைஸ்ல, நடப்பு விலையில. கான்ஸ்டன்ட் பிரைஸ்ல 3வது இடத்துல இருக்குது. அதுதான் நீங்க நோட் பண்ணணும். இது யாருமே சொல்ல மாட்டாங்க. மகாராஷ்டிரா, குஜராத்துக்கு அப்புறம் 3rd தமிழ்நாடு இருக்குது. கேள்வியை புரிஞ்சுக்கணும். கரண்ட் பிரைஸ்ன்னு கேட்டா செகண்ட், கான்ஸ்டன்ட் பிரைஸ்ன்னு கேட்டாங்கன்னா 3rd. கிளியரா? ஸோ நான் திரும்பவும் இவ்வளோ விஷயத்த போராடிட்டே இருக்கிற காரணம் என்ன தெரியுமா? நீங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், இதை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும். அது திரும்ப சொல்றவங்க கடமை. ஏன்னா இது மூலமாக யாராவது ஒருத்தர் அவேர்னஸ் ஆகி டிஎன்பிசி குரூப் 1 போன்ற பெரிய தேர்வுகளை கிளியர் பண்ணாலும் அது வந்து நான் எனக்கு கிடைச்ச வெற்றியை தான் பார்ப்பேன். அவங்க என்கிட்ட சொல்லலை, அவங்க பாஸ் பண்ணாங்க, எனக்கு தெரியாம போயிட்டாங்க, அந்த கவலையே கிடையாது. ஒருத்தர் அப்படி பாஸ் பண்ணியிருக்காருன்னு அதை கேள்விப்படுறோம் அப்படின்னா சந்தோஷம். அதை நம்ம செய்யணும் தொடர்ச்சியா. இந்த டேட்டா ரொம்ப முக்கியம். இதை நீங்க செக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபைன். ஸோ இதோட இதை முடிச்சுக்கலாம். நம்ம அடுத்த வீடியோவில் ஜாகிரபி பற்றி பார்க்கலாம். ஒரே வீடியோவில் கண்டினியூஸாக போட்டோம்னா அவங்களுக்கும் போர் அடிக்கும். அடுத்த வீடியோவில் ஜாகிரபி பார்க்கலாம், சரியா? ஃபைன். ஸோ இதுதான் எக்கனாமிக்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸ்க்கான ப்ரூஃப். ஒரு 4 கொஷின் நம்ம நடத்தினது, அப்படியே நோட்ஸ் வந்து கேட்டிருக்கிறது. நம்ம சொல்றதை தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்க. நீங்க நம்மள்ட்ட கோர்ஸ் தான் ஜாயின் பண்ணி படிக்கணும் கூட அவசியம் கிடையாது, நீங்களா கூட படிங்க. உங்களால் எவ்வளோ எஃபர்ட் போட முடியுமோ அவ்வளோ எஃபர்ட் போடுங்க. நான் சொல்றேன் என்னென்ன படிக்கணும், நான் வீடியோவை போட்டிருக்கேன். அதெல்லாம் அந்த புக்ஸ் எல்லாம் வாங்கி ஃபாலோ பண்ணுங்க, படிங்க, பாஸ் பண்ணுங்க. அவ்வளோதான். யாரையும் பெரிய ஆளை நம்பணும், பெரிய இடத்துக்கு போகணும், பெருசா பணம் கட்டணும் அப்படிங்கிறத உடைக்கணும். அதுதான் என்னுடைய வேலை. தொடர்ச்சியாக நான் செய்வேன். நம்ம கோர்ஸ்ல ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, தேவைப்படுறவங்க, விருப்பம் இருக்கிறவங்க, நம்பிக்கை இருக்கிறவங்க ஜாயின் பண்ணலாம். மற்றவங்க ஜாயின் பண்ண வேண்டாம். ஸோ இந்த நம்பருக்கு, இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், இந்த நம்பருக்கு தேவைப்படுறவங்க மட்டும் கான்டாக்ட் பண்ணுங்க. 8870302702. ஸோ மறக்காம இந்த வீடியோவையும் லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. ஓராண்டுகள் வெற்றிகரமாக நம்ம கடந்திருக்கிறோம். ஆனால் இப்போ சப்ஸ்கிரைபர் பெருசாக நம்மள்ட்ட கிடையாது. ஒரு 20,000 நம்ம இன்னும் ரீச் பண்ணாம தான் இருக்கிறோம். ஆனால் நமக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ண பல சேனல்கள் வந்து லேக்ஸில் போயிட்டு இருக்கிறாங்க. பட் அதை பற்றி நான் கேர் பண்ணுறதோ, கவலைப்படுறதோ, ஃபீல் பண்ணுறதோ கிடையாது. நான் ஒரு விஷயத்தை எடுத்துருக்கேன், அந்த விஷயத்த ஆணித்தனமாக நான் நம்புகிறேன், நான் பிலீவ் பண்ணுறேன், அதை நான் செய்கிறேன் தொடர்ச்சியாக. அதுக்கு வந்து கடவுளும் இயற்கையும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும். நீங்களும் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட. தேங்க்யூ.